இப்போது இந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்த்துட்ருக்கோம், அலைனர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசில் தான் பல்லில் சொத்தை வந்திருக்கலாம், பல்லில் வந்து சொத்தை வந்து வேர் சிகிச்சை பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம், அடிபட்டு பல்லோட கலர் மாதிரி இருந்ததுனால வேர் சிகிச்சை பண்ணியிருப்போம். இது மாதிரி வேர் சிகிச்சை பண்ண பல்லுக்கு இது மாதிரி அலைனர் ட்ரீட்மெண்ட்டோ பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டோ பண்ண முடியுமா, இது மாதிரி பண்ண பல்ல வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு காமன் கொஸ்டின். வேர் சிகிச்சை பண்ண பல்லுக்கு அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட்டோ பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டோ பண்ண முடியுமா அப்படின்னு அந்த கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். வேர் சிகிச்சை பல்லு பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமாக இருக்கும்னா, அந்த பல்லோட பல்ப் கண்டென்ட் ஒன்று இருக்கும். அந்த ரூட்டில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ்க்கு பேர் ரூட் கெனால்னு. வேர் சிகிச்சை பண்ணும்போது இந்த பல்ப்புக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரூட் கெனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஃபில் பண்ணுறது தான் வேர் சிகிச்சை. வேர் சிகிச்சை பண்ண பல்லுக்கு பல்லு உள்ளுக்குள்ளே நரம்பு இல்லைனாலும் பல்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா டூத்தில் நம்ம தாடையில் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணும். கடிக்கிறதா இருக்கட்டும், அது ஃபங்க்ஷனிங்க்கு வந்து எந்த குறையும் இருக்காது, நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணும். என்ன காரணத்தினால ஃபங்க்ஷன் பண்ணும்? பல்லு உள்ளுக்குள்ளே நரம்பு இல்லைனாலும் பல்லை சுற்றி இருக்கிற லெகமெண்ட்டுக்கு பேர் பெரிடான்டல் லெகமெண்ட்னு பேர். அந்த லெகமெண்ட் தான் எலும்பில் பிடிச்சிட்டு இருக்குது. சுற்றி இருக்கிற பெரிடான்டல் லெகமெண்ட் ஹெல்த்தியாக இருக்கும், அந்த பெரிடான்டல் லெகமெண்ட் இருக்கிற சுற்றி இருக்கிற எலும்பும் ஹெல்த்தியாக இருக்கும். அப்படின்னா என்ன? பல்லுக்கு வெளிப்புறம் இருக்கிற ரத்த ஓட்டம் சுற்றி இருக்கிற எலும்பும் ஆக்டிவாக டைனமிக்காக இருக்கிறதுனால ஒரு வேர் சிகிச்சை பண்ண பல்லு நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நம்ம பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டோ ஆர் அலைனர்ஸ், இன்விசிபிள் பிரேசஸ், இன்விசிலைன் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன நமக்கு புரியணும்னா, பல்லோட மூவ்மெண்ட் வந்து எலும்புக்குள்ளே நகரும் போது ஹிண்டர் ஆகாமல், தடைப்படாமல் நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா. ஸோ சுற்றி இருக்கிற பெரிடான்டல் லிகமெண்ட் ஹெல்த்தியாக இருக்குது, எலும்பு நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ரூட் கெனால் பண்ண பல்லு எலும்புக்குள்ளே தடை இல்லாமல் நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது வேறு சிகிச்சை பண்ண பல்லுக்கும் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. வேறு தான் கன்சர்ன் இருக்கா அப்படின்னா சில விஷயம் நம்ம குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னெல்லாம், அந்த வேறு சிகிச்சை சரியான முறையில் செஞ்சுருக்கா, அந்த வேறு சிகிச்சை பண்ணதோட இன்ஃபெக்ஷன் ஏதாவது பாக்கி இருக்குதா, எலும்புக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா. ஸோ வேறு சிகிச்சை சரியான முறையில் செய்யலை, அவர் எலும்பில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல்லில் ஒரு வலி வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் தடைப்படும். ஸோ அந்த வேர் சிகிச்சையை திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலும்பில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா எலும்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை எடுத்துட்டு சரி செஞ்சுட்டு ஒரு கம் சர்ஜரியோ பெரிய பிக்கல் சர்ஜரியோ பண்ணுறதுல தப்பு கிடையாது. பண்ணிட்டு கூட நம்மளால் வந்து பிரேசஸ் ட்ரீட்மெண்ட், இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் பண்ணி பல்லை நகர்த்த முடியும். ஸோ இட் இஸ் பாசிபிள். இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும் பல்ல. வேறு தான் கவனிக்க வேண்டியது இருக்கா பார்த்தீங்கன்னா, வேறு சிகிச்சை பண்ண பல்ல யூஸ்வலாக டிப்பிக்கலாக க்ரௌன் போட்டிருப்பாங்க. அந்த க்ரௌன் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், அக்ரிலிக் மெட்டீரியலாக இருக்கும், செராமிக் மெட்டீரியலாக இருக்கும், என்ன மெட்டீரியல் வேணாலும் போடலாம். நம்ம பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராக்கெட்ஸ், மெட்டல் ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்கெட்ஸை பல்லில் ஒட்ட வைக்கணும். இது வந்து சொந்த பல்லில் நல்லா ஒட்டிக்கும், ஆனால் செராமிக் பல்லில் அவ்வளோ நல்லா ஒட்டாது. அதே மாதிரி இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அட்டாச்மெண்ட்ஸ்னு ஒன்று வைப்போம். அந்த அட்டாச்மெண்ட்ஸும் நேச்சுரல் டீத் எனாமல் பகுதியில் நல்லா ஒட்டும், செராமிக் பகுதியில் நல்லா ஒட்டாது. ஸோ இது மாதிரி பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது மாதிரி செராமிக் பற்கள் இருந்ததுன்னா இதுக்கு உண்டான தனி பாண்டிங் மெக்கானிசம் இருக்குது. இந்த பாண்டிங் மெக்கானிசம் மூலமாக அந்த அட்டாச்மெண்ட்டையோ ப்ராக்கெட்டையோ ஒட்ட வச்சு பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்காது. தேவைப்பட்டதுன்னா அந்த செராமிக் க்ரௌனை எடுத்துட்டு ரெசின் க்ரௌனாக மாற்றிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயமும் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் வேறு சிகிச்சை பண்ண பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. வேறு தான் இருக்கா. மூணாவது என்னென்னா, சில பேர் பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க. அப்படின்னா வேறு சிகிச்சை பண்ணி 2 பல்லு இருக்குன்னா 2 பல்லுக்கு ஜாயிண்டடாக க்ரௌன் போட்டிருப்பாங்க. ஜாயிண்டடாக க்ரௌன் போட்டிருந்ததுன்னா பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டோ அலைனர் ட்ரீட்மெண்ட்டோ பண்ண முடியாது. ஏன்? ஒவ்வொரு பல்லும் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக எலும்புக்குள்ளே நகர முடியும். எல்லா பல்லையும் சேர்த்து கட்டியிருந்தாங்கன்னா அப்போ பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பல்லு சேர்ந்து நகராது, தனித்தனியாக தான் நகரும். அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா டாக்டர் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். என்ன பண்ணுவோம்? அந்த பிரிட்ஜை எடுத்துகிட்டு டெம்பரவரியாக அந்த ஒவ்வொரு பல்லுக்கும் தனித்தனியாக க்ரௌன் கொடுத்துட்டு பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப புதுசாக பிரிட்ஜ் பண்ணுறதுனாலும் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம், தனித்தனியாக க்ரௌன் வச்சுக்கிறதுனாலும் க்ரௌன் வச்சுக்கலாம். ஸோ பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்குண்டான நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக என்ன கவனிக்கணும்னா, வேறு சிகிச்சை பண்ண பல்லுக்கு பல்லு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, வேரில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா தாராளமாக பிரேசஸ், இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.